சரி எப்போ பார்த்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான், டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் வந்து ரேண்டமாக பேசுகிற எல்லா பொண்ணுங்களுமே என்ன நினைக்கிறான்னா, அந்த பொண்ணுங்க எனக்கானவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்புறமேட்டு அந்த பொண்ணுங்களை ரொம்ப ஓவராக வேல்யூ பண்ணுறான். அந்த பொண்ணுங்க மேலே ஒரே லவ்வாங்கியாக இருக்கான். அப்படியே தாங்குன்னு தங்கு தட்டில் வச்சு தாங்குறான். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு அந்த கால்ஸ் வரது நிற்கிது, மெசேஜஸ் வரது நிற்கிது. என்ன ரீசன்னே தெரியாமல் அந்த செடியை இந்த பொண்ணுங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல, பட் ரீசனே இல்லாமல் ஏன் அவனை அவாய்ட் பண்ணணும்? இத்தனைக்கும் அவன் நல்லா தானே அந்த பொண்ணை வந்து தாங்கினான், அந்த பொண்ணை நல்லா தானே பார்த்துக்கிட்டான் அப்படின்னு வந்து இந்த கேள்வி அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ கிரிஷ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து இந்த இடத்துல வரான். இவன் வந்து செரியோட ஃப்ரெண்டு. ஸோ கிரிஷ் அப்படி கிடையாது. கிரிஷ் வந்து நிறையா பொண்ணுங்கள்கிட்ட பேசுவான். பட் அவங்களும் அவங்க கூட கான்டாக்டில் இருப்பாங்க. மேக்ஸிமமாக பொண்ணுங்களே அவங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க. ஸோ செரி வந்து அவங்ககிட்ட போய் இந்த ப்ராப்ளம் பற்றி கேட்குறான். என்ன ஏன் இப்படி இருக்குது, என்ன ஏன் எல்லாருமே ரீசனே இல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஏனே தெரியல. நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு அப்படியே கால்ஸ் கம்மியாகுது, மெசேஜஸ் கம்மியாகுது, அப்படியே போயிடுறாங்க. ஏனே எனக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ கிறிஷ் வந்து சொல்கிறான், நான் உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன், பட் நீ அதை கெடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி செரியோட கன்னத்திலே கிறிஷ் வந்து சப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நான் உன்னை என்னென்னமோ நினச்சிருந்தானா ஒரு பொண்ணுங்களுக்காக நீ போய் இப்படி நின்றுட்டுருக்கியே, இது உனக்கு தெரியலையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்போ அவன் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது தான் செரிக்கு வந்து தெரியுது, ஓகே இதனால தான் பொண்ணுங்க நம்மளை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க ரீசனே இல்லாமல். ஸோ இதுக்கு தான் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 கேரக்டருமே எல்லாருக்குள்ளேயுமே இருந்திருக்கும். ஆக்சுவலி சரிங்கிற ஒரு கேரக்டரும் நமக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த கேரக்டர் பண்ண தப்புலேருந்து நம்ம நிறையா விஷயம் கற்றுக்கிட்டு நம்ம கிறிஷாவும் மாறி இருப்போம் இல்லையா. ஸோ ஏன் பொண்ணுங்க ரீசனே இல்லாமல் மேக்ஸிமம் டைம் நம்ம என்ன தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி, ஏன் நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிறிஷ் செரிக்கு சொன்ன அந்த அட்வைஸஸை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. ரேட்டிங் 10, ஆக்டிங் ஆஸ் 100. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் கண்ணை மூடுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வரப்போகிற ஒரு கேர்ள் எப்படி இருக்கணும், அவங்க ஸ்ட்ரக்சர் வைஸும் சரி, அவங்க பேசுகிற வயசும் சரி, அவங்க அழகு வயசும் சரி, அட் த சேம் டைம் அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கணும். லைக் நீங்கள் எஜுகேஷனல் கான்டென்ட்லாம் பார்க்குறீங்க, என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கனாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களுக்கு வரப்போகிற உமனும் குவாலிட்டியான உமனாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க இல்லையா. பட் இன்றைக்கி ரீசெண்ட் டைமில் ஏன் பொண்ணுங்க வந்து மேக்ஸிமமாக ரீசனே இல்லாமல் பசங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, அதாவது உங்களை மாதிரியான கொஞ்சம் ஒரு குவாலிஃபைடான பீப்புள் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தே ஆர் அப் டு நாட் யுவர் லெவல். உங்கள் லெவலில் அவங்க கிடையாது. ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் வந்து 100க்கு ஒரு 50% வந்து ஒரு லெவலில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஓகேவா. ஒரு கேர்ள் அவங்க 10% லெவலில் இருந்தாலும் கூட அவங்கள வந்து கேர்ள் அப்படிங்கிறதுக்காகவே 40%ல் கொண்டு போய் வைக்கிறது இன்றைக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க, கெரியரில் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க, டெய்லி மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் சூப்பராக பார்த்துக்கிறீங்க, உங்களை நீங்கள் சூப்பராக வச்சுக்கிறீங்க, நிறையா புக்ஸ் படிக்கிறீங்க, நிறையா நாலேஜ் கெயின் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலான ஒரு பொண்ணோட போய் உங்களால் அடாப்ட் பண்ண முடியாது. உங்கள் லெவலை விட கம்மியாக இருக்கிற அந்த பொண்ணுங்களோட போய் அடாப்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி போகிறீங்க, கிளப் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, உங்களோட மைண்ட் செட் இருக்கிற பீப்புளோட நீங்கள் அடாப்ட் ஆகும்போது, அவங்களோட பேசும்போது பழகும்போது ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு தனியாக இருக்கீங்க, லைக் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து புக் படிக்கிறீங்க, கரியர் ஓரியன்டாக இருக்கீங்க, நிறையா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில், உங்களை நீங்கள் முன்னேற்றுறதுக்கு அப்படிங்கும்போது மற்றவங்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் தான் வியர்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போ வந்து மொட்டை போட்டேன், ஓகேவா. ஸோ எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன் மொட்டை போட போகிறேன், என்னை வந்து ஒரு புது மனுஷனாக நான் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது எங்கள் அம்மாக்கே வந்து அது வந்து இவன் தான் வித்தியாசமாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதே லெவலில் லைக் ஒரு 100க்கு 10 லெவலில் இருக்கிற பீப்புளோ 100க்கு 20 லெவலில் இருக்கிற பீப்புளோ அப்படியே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் அவங்களோட போய் மேர்ஜ் ஆகணும்னு நினச்சாலும் உங்களால் மேர்ஜ் ஆக முடியாது. ஒரு வேளை அப்படி தப்பி தவறி எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்ப்பா, அந்த பொண்ணு தான் வேணும், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அண்டர்ட்டியான விஷயத்தில் போய் மாட்டிப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வரப்போகிற பொண்ணு ஒரு குவாலிட்டியாக அவங்க பார்த்துக்கிற மாதிரி, அவங்க கரியரில் சூப்பராக இருக்கிற மாதிரி, அவங்க லைஃப்பில் சூப்பராக இருக்கிற மாதிரி, அவங்களுக்குன்னு நிறையா விஷயங்கள், நிறையா மென்டாலிட்டி வந்து செம்ம பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான பீப்புள் வேணும்னு நினைப்பீங்களா? அப்படி இல்லை இன்றைக்கி நிறையா பொண்ணுங்க வந்து இருக்கிற மாதிரி வெளியே போகணும், ஃபன் பண்ணணும், இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷம், குடிக்கணும், சிகரெட் அடிக்கணும், இதெல்லாம் தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லி நினைப்பீங்களா? இந்த மாதிரியான பொண்ணு வேணும்னு நினைப்பீங்களா?
என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு குவாலிஃபைடாக, ஒரு மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக, கரெக்டாக கரியர் ஓரியன்டாக, கோல் ஓரியன்டாக, ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு தான் முக்கியம்னு நான் நினப்பேன். நான் வந்து வெளியே ஊர் சுற்றிக்கிட்டு வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இதுதான் வந்து லைஃபு, இப்படி தான் இருக்கணும் லைஃப்னா அப்படின்னு சொல்கிற, ஐ மீன் வெளியே போகிறது எப்போயாவது போகிறது வேறு, பட் எப்போவுமே வந்து அதுதான் அப்படின்னு நினைக்கிறது வந்து சச் அ வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா பேர் இன்றைக்கி வந்து அப்படி தான் மாறிட்டு இருக்காங்க. வெளியே போகிறது, ஃபன் பண்ணுறது, ஊர் சுற்றுறது, சிகரெட் அடிக்கணும்னு நினைக்கிறது, பசங்க வந்து குடிக்கிறாங்கன்னா எனக்கு வந்து குடிக்கணும், எனக்கு சரக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புளை நான் மேக்ஸிமமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினப்பேன். ஸோ இந்த மாதிரியான அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த 10வது லெவலில் இருக்கிற பீப்புள் வந்து வெளியே வரும்போது மேக்கப்பு அது இதுன்னு பண்ணிட்டு வந்தாலும் வீட்டில் இருக்கும்போது இப்போ கரெக்டாக பல் விளக்க மாட்டாங்க, டைமுக்கு எந்திரிக்க மாட்டாங்க, 11 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க, லேட்டாக தான் குளிப்பாங்க. ஒரு மாதிரி அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம ப்ராப்பராக ஒரு இது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த லெவலில் இருக்கிற நமக்கும் இந்த 10 லெவலில் இருக்கிற அவங்களுக்கும் மேபி பார்க்குறதுக்கு 40 லெவலில் இருந்தாலும் அவங்க இருக்கிறது 10 லெவல் அப்படிங்கிறதுனால நமக்கு அவங்களுக்கும் மேர்ஜ் ஆகாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் போய் பேசுனாலும் மேயிற மாடை நக்கிற மாடு கெடுக்கிற கதையாக நீங்களும் அந்த ஒரு டர்ட்டியான விஷயங்களில் போய் மாட்டிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க. அப்படி இல்லை நான் அவளை மாற்றுறேன்னு சொல்லி நீங்கள் மாறிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மாதிரியான ஒரு 10 லெவலில் இருக்கிற பீப்புளும் உங்களை பொண்ணுங்க அவாய்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் அவங்களோட லெவலில் அதிகமாக இருக்கீங்க. அதை முதல்ல ஏன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்கள் லெவல் அதிகமாகிட்டு இருக்கு வீடியோ கேம் விளாட்ற மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது அவங்களோட உங்களுக்கு பெருசாக மேர்ஜ் ஆகாது. அதுதான் ரியாலிட்டியும் கூட. நம்பர் 2, சப்ஸ்டிடியூட் ஆர் ஃபில்லர் கைஸ். காலேஜ் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஐ மீன் அந்த டைமில் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்க வந்து என்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஓகே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரியலை. அதனால் நானும் வந்து ஓகே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு போல் அப்படி சொல்லி நானும் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே அவங்களே வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது இப்படிலாம் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நானும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃப்ளர்ட் பண்ணி கான்வர்சேஷன் இதெல்லாம் வந்து போயிட்டு லைக் நாங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே ஐ மீன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டோட சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்கேன், அவன் வந்து பிஸியாக இருக்கான், அதனால தான் நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா உன்னை நான் நினைக்க கூட மாட்டேன், கண்டுக்க கூட மாட்டேன், நீங்களாம் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சப்ஸ்டியூட்டரா, அவனுக்கு பதிலாக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், நம்ம இந்த மாதிரி தப்பான கேர்ள்ஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணுவோம், எந்த அளவுக்கு நம்ம கேவலமாக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த ஒரு நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் லைஃப்பில். இது உங்களில் நிறையா பேர் இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருப்பீங்க. அவள் வந்து அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் உன்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீ அந்த மாதிரி கேர்ளோட பழகிறது சத்தியமாக உனக்கு தான் ஆபத்து, அவங்களுக்கு ஆபத்து கிடையாது. யூசி பாய் ஃப்ரெண்டாக இல்லை நீயா அப்படின்னா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ப்ரையாரிட்டி தருவாங்க. இது வந்து பெஸ்டி கல்ச்சரான்னு கேட்டிங்கன்னா இது பெஸ்டி கல்ச்சர் கிடையாது. மேபி அப்படியுமே அதுக்காகவுமே யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து பொண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து தூய்மையானவங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பொண்ணுங்களையும் இப்படிலாம் இருக்காங்க ஆளுங்க, ஓகேவா? ஸோ த திங் ஹியர் இஸ் மேபி அவங்க வந்து உங்களை வந்து வெறும் ஒரு கேஷுவல் செக்ஸ்க்காகவோ இல்லை ஊர் சுற்றுறதுக்காகவோ இல்லை சும்மா ஃப்ரெண்டு சும்மா அப்படி சொல்லிக்கிறதுக்காகவோ, ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு கம்பெனிக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக உங்களை வச்சுக்கிட்டோ மேபி அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க, ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம், பட் அப்படி கிடையாது, இதுதான் உண்மை. எப்படியுமே ஆளுங்க இருக்காங்க தான். ஸோ ஒருத்தவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் நீட்டாக அவங்கக்கிட்ட தப்பான இன்டென்ஷனோட பழகாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக எந்த கோட்டுக்குள்ளே இருக்கணுமோ அந்த கோட்டுக்குள்ளே இருக்கிறது நல்ல விஷயம். அதையும் தாண்டி இந்த மாதிரியான பீப்புளோட நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லெவல் அடி வாங்கும். நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, எஜுகேஷனல் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நிறையா கன்சியூம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களோட லெவல் முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து லெவல் வைஸ் யூஆர் லெவலிங் அப், ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து லெவல் அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க டர்ட்டியான மைண்ட் செட் இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்களோட நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களோட லெவலும் கீழே வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களோட ட்ராக் மாறுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் இந்த கேர்ள்ஸு இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்கள வந்து விட்டுட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
நீங்கள் இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகிறாங்க, ஓகேவா, பேசுகிறதுக்கு பழகிறதுக்கும். ஸோ அதனால் நீங்கள் தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இல்லைனாலும் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க 2 நாள் 3 நாள் அழுவாங்க, 4வது நாள் இன்னொருத்தனை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஐயோ நான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. 2 நாள் அழுவாங்க, 1 நாள் அழுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நார்மலாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நிறையா டைம் எனக்கு நடந்திருக்கு. நான் இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக மட்டுமே என்ன வச்சுருப்பாங்க, ஒரு செகண்ட் தாட்டாக என்ன வந்து வச்சுருப்பாங்க. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு ரெஸ்பெக்டே இருக்காது. சீரியஸாக நீங்கள் உங்கள் லைஃபை வெறுக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் என் லைஃபே இல்லைன்னு. ஆனால் அவங்க உங்களை ஒரு துரும்பாக கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆனால் பாய்ஸும் இப்படி தான் இருக்காங்க, ஓகேவா. இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டு தென் உங்களை த்ரோ ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் யோசிங்க, பொறுமையாக உட்காந்து யோசிங்க. நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ இப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் திரும்ப உங்களுக்கு ரீசனே இல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு மேலே அவங்களுக்கே வந்து போர் அடிச்சிடும். அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணுறது தப்புன்னு தோணிடும். அதனால் இவன் வேணாம், அவன் போர் அடிக்கிறான், இவன் வேண்டாம் இன்னொருத்தன் பெட்டராக இருக்கான் அப்படின்னு அங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஃப்ரீயாக விடுங்க. அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் பேசணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒருத்தவங்க வரும்போது நீங்கள் அவங்ககிட்ட எல்லா அன்பையுமே காட்டலாம். இந்த மாதிரி கண்ட கல்ச்சரை எங்கிட்டையும் காட்டணும்னு அவசியம் கிடையாது. பிப்ரவரி சர்க்கம்ஸ்டன்சஸ் டு சர்வைவ். அதாவது வந்து காலேஜ்லேயும் சரி, ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு ஒன்று மெயின்டைன் ஆகும். அது மேபி அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து மாமா மச்சானாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து பெருசாக காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு டைம் இருக்கும், ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, ஸ்டேட்டஸ் வைக்க டைம் இருக்கும், வந்து டிபி மாற்ற டைம் இருக்கும். ஆனால் ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு டைம் இருக்காது. உங்கள் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் இதெல்லாம் மெயின் ரீசன். இது வந்து சைக்காலஜி டேர்மில் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, அது பேரை நான் வந்து மறந்துடுறேன். ஆக்சுவலி அது ஒரு சிண்ட்ரோம் ஆக்சுவலி. அதாவது அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு தேவைங்கிறது தேவைப்படும், அதுக்கப்புறமேட்டு அந்த தேவைங்கிறது தேவைப்படாது. ஸோ அதனால தான் அந்த ஒரு கேம்பஸை விட்டு வெளியே போனதுக்கப்புறமேட்டு எல்லாருமே மாறுறதுக்கான மெயின் ரீசன். அட் த சேம் டைம் உங்களை அந்த நேரத்தில் ஒரு டெம்பரவரியான ஒரு அவங்க அந்த இடத்துல சர்வை பண்ணோம். அவங்களுக்கு மேபி யாரு கூடயும் கோப்பவாகல, நீ தான் மாட்டேன் இழிச்சவாயன் அப்படிங்கிறதுனால ஒன்றை வச்சு அந்த இடத்துல வந்து சர்வை வாய்ப்பாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து நிறையா டைம் எனக்கு நடந்திருக்கு. லைக் வந்து என்னோடய காலேஜில் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு நடந்த விஷயமே தான். எனக்கு அண்ணானுவாங்க, ஃப்ரெண்டுன்னுவாங்க, என்னோட லவ்வர் அப்படின்வாங்க. அந்த கேம்பஸை விட்டு வெளியே போனதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான், அப்படியே மறந்துடுவாங்க நம்மளை. கேட்டால் நான் வந்து ஒர்க்காக இருக்கேன், பிஸியாக இருக்கேன், ஆனால் ஸ்டேட்டஸ் வைக்க டைம் இருக்கும், மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு டைம் இருக்கும். ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆனால் பேசுகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முடியவே முடியாது. ஸோ இதே மாதிரி தான் எனக்கு ஆஃபீஸில் எனக்கு வந்து ஒரு செம்ம ஒரு ரிலேஷன்ஷிப். அப்படியே பார்த்தாலே எல்லாருமே வந்து என் டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து நீயான்னு வந்து அவங்களா வந்து பேசுவாங்க. ஏன் பேச மாட்டேன், ஏன் இப்படி இருக்கிறவங்க. இப்போ நம்மளா போய் மெசேஜ் அனுப்பினா கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிற வரைக்கும் அவங்க சர்வை ஆகிறதுக்கு நம்மளோட தேவை ஏதோ ஒன்று இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், நீ அந்த இடத்துல ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க, அதனால் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ உன்னோட யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு ரீசெண்ட் டைமில் கூட இது நடந்துச்சு. ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து நம்ம வந்து ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து தொடர்ந்து அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருந்தேன். அவங்களுமே வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அவங்க அந்த இடத்த விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு கால் பண்ணவே இல்லை, மெசேஜ் பண்ணவும் இல்லை. திரும்பி அவங்க காலேஜெலாம் வந்துட்டாங்க. எனக்கு வந்து திரும்பி மெசேஜும் பண்ணல, ஃபோனும் பண்ணல. அவ்வளோதான், அது வந்து அவ்வளோதான். அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு துணைக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர திரும்பியும் வந்து அதே மாதிரிலாம் இருப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கோம், நம்ம வந்து ஒரு மென்டல் வைஸு, ஃபிசிக்கல் வைஸு மெடிடேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அட் த சேம் டைம் அவங்களுமே வந்து நீ வந்து இது பண்ணு உடம்புக்கு நல்லது, நீ இது பண்ணு உடம்புக்கு நல்லதுன்னா அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பண்ணுறேன்ப்பான்னு ஒன்றை ஐஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக தான் பண்ணுவாங்க, அவங்களுக்காக பண்ண மாட்டாங்க, உனக்காக பண்ணுவாங்க. உன்ட்டு வந்து ஏதாவது சண்டை வந்துருச்சு, நீ வந்து வேணான்னு சொல்லிட்ட, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா உடனே வந்து நீ சொன்னால் நான் ஏன் பண்ணணும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களை லிட்ரலாக சீட் பண்ணுவாங்க. அது மேபி அவங்கக்கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி பேசியிருக்கலாம், பட் உங்ககிட்டேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டையாக இருக்கும். அந்த சண்டைக்கு மெயின் காரணமே அவங்களா தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்ககிட்ட பேசாமல் இது வேணும்னே அவங்ககிட்ட போய் பேசுவாங்க. ஏன்னா வந்து உன்னை வெறுப்பேற்றுறேன், அப்படி இல்லைனா நீ யாரா பெரிய ஆளா, நீ சொன்னால் நான் அதெல்லாம் செய்யணும், இப்போ பாரு ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி
லிட்ரலாக உன்னை சீட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து டாக்ஸிக்காக பேசுகிறேன், நான் டாக்ஸிக்கானவன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் க்ராஸ் பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ மீன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் நம்ம ஏன் வருவோம் மேக்ஸிமமாக அப்படின்னா, நம்ம லைஃப்பை நம்ம சுத்தமாக வெறுத்துருப்போம். என்னடா வாழ்க்கை, என்னடா எல்லாருமே இப்படி இருக்காங்க, என்னடா நம்ம லைஃபே இவ்வளோ இதாக இருக்குது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேற்றணுங்கிறதுக்காக தான் நம்ம வருவோம். ஸோ அப்படிங்கும் போது இது எல்லாமே நம்ம அக்ராஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். ஸோ கண்டிப்பாக இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கும். ஸோ ஒரு ஜாலியாக இருந்த பையன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாற ஆரம்பிப்பான், மெச்சூர்டாக மாறுவான், வந்து பெருசாக தேவையில்லாத பேச மாட்டான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, நடந்து போச்சு, அவ்வளோதான், யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, சர்வை ஆகணுங்கிறதுக்காக நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஓவராக அவங்கள வேல்யூ பண்ணும்போது தான் நம்ம வந்து அவங்கள ஒரு பெரிய ஒரு இதாக வேல்யூவே பண்ணக்கூடாது. உன் புத்தி அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கேன், நான் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து பெருசாகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது நான் ஏன் நீ சொல்கிறத நினச்சிக்கிட்டு இல்லை நீ இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நான் ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும்? அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்து அவங்க கூட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் லெவலப் பண்ண இந்த லெவலுக்கு ஏற்ற பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த லெவலுக்கு இருக்கிற பீப்புளை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க, பேச ஆரம்பிப்பீங்க. இவங்க எல்லாமே உங்களுக்கு லோ லெவலில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த லோ லெவல் பீப்புள் குவாலிட்டி வந்து நமக்கு தேவையே கிடையாது. நம்ம ஹை ஆகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்மளோட அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு ஏற்ற பீப்புளை நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு டர்ட்டி மைண்டட் பீப்புளையோ இல்லை உங்களை யாராவது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ணாதீங்க. அண்ணா, அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்டு, லவ்வர், இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணாமல் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் உங்களோட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு நீ இதை பண்ணு, நீ மெடிடேஷன் பண்ணு, நீ ஃபோக்கஸ் பண்ணு, நீ எக்ஸசைஸ் பண்ணு, நான் அவளை மாற்றுறேன், சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கலாமா? அந்த மொத்த எனர்ஜியை தூக்கிட்டு வந்து உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு என்டர்ப்ரனர் ஆகணும்னா அந்த விஷயத்துக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் போகணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்கள் லைஃப்பை உங்கள் எனர்ஜியை அதுக்கு ஃப்ளோ பண்ணுங்கள். தேவையில்லாத அந்த டர்ட்டி மைண்டட் பீப்புளுக்கு நீங்கள் ஃப்ளோ பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். டெஸ்ட்ராய் தம் வித் யுவர் ஆட்டிடியூட். உங்களோட ஆட்டிடியூடால் அவங்க எல்லாரையுமே டெஸ்ட்ராய் பண்ணுங்கள். ஓகே, கேர்ள்ஸ் தான். ஸோ கேர்ள்ஸ் அப்படின்னா என்ன? அப்போது பொண்ணுங்க அவ்வளோதானே, நம்மள மாதிரி அவங்களும் மனுஷங்க அவ்வளோதானே. ஸோ அவாய்ட் பண்ணுங்கள். உங்களை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா, நீங்கள் முன்னாடியே பிளாக் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்கன்னு தெரியுதா, அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பழைய நான் வந்து இவ்வளோ தூரம் அன்பை வச்சுட்டேன் அவன் மேலே, இவ்வளோ தூரம் நான் பாசம் வச்சுட்டேன் அவன் மேலே, அதனால் என்னால் அவளை விட்டு வர முடியாது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ளே திணிச்சிக்கிட்டே இருக்கீங்களோ, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களுக்குள்ளே எமர்ஜ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராப்பரான லவ் ரிலேஷன்ஷிப்பும் ஒழுங்காகவே இருக்காது. லவ் இருக்கும் தான், பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் லெவலிங் அப் யுவர் செல்ஃப், யூ ஆர் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். ஸோ தே won't upgrade themselves. ஸோ தே ஆர் இன் த சேம் லெவல், தே ஸ்டே இன் தட் லோ லெவல். அப்படிங்கிறதுனால உங்களால் அவங்களோட எப்போவுமே கோப்பப் ஆக முடியாது, உங்களால் எப்போவுமே மர்ஜ் ஆக முடியாது. ஸோ இம்மீடியட்டாக பிளாக் பண்ணுங்கள். அவங்க வந்து ரொம்ப தும்புறாக அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை உடைக்கிற மாதிரி பேசுகிறாங்களா, நீ யார் பேசுகிறதுக்கு? நீங்கள் இந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் நீங்கள் என்னோடய வீடியோஸ் நிறையா பார்க்குறீங்கனாலே உங்களுக்குள்ள செல்ஃப் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த செல்ஃப் ஆட்டிடியூட், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வாங்க. யாரையுமே உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை உடைக்கிறதுக்கு, கீழே தள்ளுறதுக்கு யோசிக்காதீங்க. அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மேபி பாய்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கேர்ள்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை உடைக்கிற மாதிரி பேசுகிறாங்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, இந்த மாதிரிலாம் சும்மா விளாட்டுக்கு கூட பேசினா கூட அந்த மாதிரி ஆளுங்களை அவாய்ட் பண்ணுங்கள், பிளாக் பண்ணுங்கள். டேரெக்டாக மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள், நீ யார் சொல்கிறதுக்கு, நீ என் லெவலே கிடையாது, பேசாமல் போனால் போட்டோம். ஏன்னா உங்களோட லெவல் வேறு, அவங்க லெவல் வேறு. லைக் லெவல் இந்த சென்ஸ் நான் வந்து பணத்தை மட்டுமே சொல்ல கிடையாது, ஓகேவா? நான் பணம் தான் இந்த இடத்துல லெவலுங்கிறத நான் மென்ஷன் பண்ண கிடையாது. லைக் உங்களோட மைண்ட் செட், உங்களோட ஹேபிட்ஸ், உங்களோட டெய்லி ரொட்டீன், நீங்கள் உங்களுக்காக கஷ்டப்படுறது, நீங்கள் உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே லெவல் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு டிச் மென்டாலிட்டி இருக்கிற பீப்புளோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட மேக்ஸிமமாக உங்களோட லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஓகே? ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு பி 100 out of 100, நாட் டு பி 100 out of 50 out of 100, ஓகே? தே ஆர் இன் அ 10 out of 100. த பீப்புள் ஹூ திங்க் தம் ஆஸ் they are only a girl, so they think them as a 40, but they are not in a 40 level, they are in a 10 level. மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ் இன்றைக்கி நீங்கள் போய் பேசுங்க, எத்தனை பேர்கிட்ட பேசுங்க, எத்தனை பேர் வந்து எனக்கு வந்து வெளியே போகணும், ஃபன் பண்ணணும்,
எனக்கு வந்து இப்படிலாம் இருக்கணும், இதுதான் என்னோடய லைஃபுங்கிற மாதிரி எத்தனை பேர் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு 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 நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம், என் லைஃப்பில் ஒரு பொண்ணு லைக் வந்து ஆஃபீஸ் டைமில் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தான். இங்கே இருக்கிற போது ஓகே, எங்கள் ஊரில் இருக்கும்போது ஓகே ரொம்ப கரெக்டாக இருந்தவங்க. அவங்க வந்து பெங்களூர் போனதுக்கு அப்புறமேட்டு பப்பு கிளப்புன்னு போய் குடிக்கிறது, வெளியே ஊர் சுற்றுறது, கேட்டால் இது வந்து ஃபன், இதுதான் வந்து லைஃப், இதுதான் வந்து என்ஜாய்மெண்ட். ஹவு கேன் த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் லைக் திஸ் எனக்கு புரியவே கிடையாது. இது பொண்ணுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்ல கிடையாது, நான் பசங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சனிக்கிழமை ஆனால் குடிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எஸ் ஐ எம் லைக் தட். நான் அப்படி தான் இருந்தேன். பட் இப்போ நான் அப்படி இல்லையே. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலுமே அவங்க எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்க முடியுமே. ஏன் திரும்பி அந்த ஒரு அப்போ அதுதான் என்டர்டெயின்மெண்ட். அதை தவிர லைஃப்பில் வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது லைஃப்பில் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ டோன்ட் பி அ வீக் கைஸ். இந்த மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்காதவங்க இல்லை எனக்கு லைஃப்பில் சேஞ்சே தேவையில்லைங்கிறதுக்காக அவங்களுக்காகலாம் நான் இங்கே பேசிகிட்டு இல்லை, உங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஆளுங்களுக்காக லைஃப்பை ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டோம், முன்னேறிட மாட்டோமா, எனக்குன்னு இந்த கோல் இருக்குது, நான் அச்சீவ் பண்ணிட மாட்டேனா, நான் ஒரு என்டர்ப்ரனர் ஆகிட மாட்டேனா, நான் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஆகிட மாட்டேனா, நான் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மென் ஆகிட மாட்டேனா பேசி நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. மற்ற யாருக்காகவும் நான் வந்து மற்றவங்கள போய் நான் இங்கே மாற்றணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு தேடி வரவங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல விஷயத்தை, அவ்வளோதான் இங்கே. ஸோ ஜஸ்ட் அவங்க கேர்ள்ஸ் அப்படின்னா ஒரு அவாய்ட் பண்ணுறாங்க ரீசனே இல்லாமல்னா நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி அவங்கள பிளாக் பண்ணுங்கள். எனக்கு உன்ட்ட பேச பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேராக சொல்லுங்கள். நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு போனா நானும் அவாய்ட் பண்ணுவேன். உனக்கு இருக்கிற ஆட்டிடியூடை விட பயங்கரமான ஆட்டிடியூட் எனக்கு இருக்குது. நீ பொண்ணு அவ்வளோதான், நான் பையன் அவ்வளோதான். நீ வந்து என்னை விட பெரிய லெவல்லாம் கிடையாது, நான் உன்னை விட ஹை லெவல். ஏன்னா நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். மூஞ்சுக்கு நேராக சொல்லுங்கள். அவங்க ஃபீல் பண்ணட்டும், கஷ்டப்பட்டால் பட்டுட்டு போட்டோம். யூசி உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை உடைக்கும் போது நீங்கள் டெய்லியும் ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காத ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் போய் நின்று இல்லை என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறத விட ஏய் நீ ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலான்னா என்ன, எனக்கு நீ முக்கியமே கிடையாதுன்னு சொல்கிறது எவ்வளவோ கெத்து. அப்படிப்பட்ட பீப்புள் தான் லைஃப்பில் ஜெயிப்பாங்க பெருசாக. நம்ம வந்து மற்றவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லலாம், நல்ல விஷயம் பண்ணலாம், ஓகே ரைட், அவ்வளோதான். அவங்க பொண்ணுங்கிறதுக்காக நம்ம ஓவர் வேல்யூ பண்ணுறதோ இல்லை வந்து எனக்கு ரொம்ப லவ் பண்ணிட்டேன், இது பொண்ணுங்களுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒருவேளை பையன் நான் அவனை ரொம்ப வேல்யூ பண்ணிட்டேன், நான் என்னோட கரியர் ஓரியன்டாக இருக்கேன், ஆனால் அவன் அப்படி இல்லை, அவன் வந்து என்னை ரொம்ப மனிப்புலேட் பண்ணுறான்னா இம்மீடியட்டாக பிளாக் பண்ணுங்கள், இம்மீடியட்டாக பிரேக்கப் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பரவாயில்ல, எத்தனை நாள் அழுவீங்க, 1 வாரம் 2 வாரம் போயிட்டு போகுது. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். இதை விட பெரிய சந்தோஷம், இதை விட குவாலிட்டியான பீப்புள், குவாலிஃபைட் பீப்புள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் லெவலை நீங்கள் அப் பண்ணும்போது தன்னால் வந்து பேசுகிறதுக்கு, தன்னால் வந்து எவ்வளவோ பேர் வந்து பழகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இந்த பீப்புளை தவிர எனக்கு வேறு உலகமே இல்லைங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்காதீங்கன்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். அண்ட் ஸோ நான் வந்து முடி மொட்டை போட்டேன், ஓகேவா? ஸோ ஒரு சேஞ்ச் இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக. அப்படின்னு கிடையாது, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை மொட்டை போடணுன்னு. ஏன்னா நான் வந்து ஒரு கடைசியாக மொட்டை போட்டது அப்படின்னா வந்து ஒரு 10th கிடையாது, 7th மொட்டை போட்டேன்னு நினைக்கிறேன் கடைசியாக. அதுக்கப்புறம் இப்போ தான் மொட்டையே போடுறேன். ஸோ அதனால் சும்மா மொட்டை போட்டேன். ஸோ லைஃப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this porn addiction video and thank you for watching this video. Love you guys.